ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது தினசரி செய்யக்கூடிய முக்கியமான முதிரைகள், ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய மனிதர்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி ஏற்படுகின்றது. அதை வராமல் தடுப்பதற்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முதிரை அனுசாசன முதிரை. இந்த முதிரை நாம் பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பில் மூட்டு வலி, கழுத்து வலி அந்த மாதிரி வரும். அது வராமல் தடுப்பதற்கு அபான வாயு முத்திரை. இது அதையும் மூட்டு வலி வராமல் தடுக்கும், இதயத்தினுடைய துடிப்பையும் சீராக இயங்க செய்யும். அதே மாதிரி வாயு முத்திரை. இந்த 3 முத்திரைகளையுமே நீங்கள் அடிக்கடி நேரம் கிடைக்கும் பொழுது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலையில் பயிற்சி பண்ண பண்ணிட்டால் கூட பரவாயில்ல, 10 மணி 11 மணி அந்த நேரத்தில் கூட ஒரு 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். அதிகாலையில் பயிற்சி பண்ணுறது மிக நல்ல பலனை கொடுக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு டைம் இல்லை சார்னு சொல்கிறவங்களும் எப்படியாவது இந்த 3 முத்திரைகளை 2 நிமிடம் டெய்லி பயிற்சி பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி, ஒரு நாடி சுத்தி பயிற்சி. இது பண்ணும் பொழுது முதுகுத்தண்டு சார்ந்த உள்ளுறுப்புகள், சிறுநீரகம், சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். அதே மாதிரி இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சிகளை நம்ம கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சுறுசுறுப்பாக, உற்சாகமாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதல்ல ஒரு 10 வினாடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை பண்ண போகிறோம். கை இது மாதிரி வச்சு, இந்த 3 விரலை மடிச்சுட்டேன். கட்டை விரல், மோதிர விரல் முன்னிட்டு வச்சு போட்டு ஆள்காட்டை விரல் அப்படி நேராக ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். உங்களது உணர்வு கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு முழுக்க நல்ல பிராணசக்தியை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். முதுகுத்தண்டு திடமாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. இடுப்பு எலும்பு முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நீங்கள் கையை அப்படி முட்டியில் வச்சுக்கலாம். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் நல்ல பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை.
3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ உங்களது மனதை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். கைச்சின் முத்திரை. இப்போ வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அனுசாசன முதிரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி அபான வாயு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி வாயு முத்திரை. 3 முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கை சின்முத்திரை. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடும். இப்போ சகசிரார தியானம். கை இந்த மாதிரி சின்முத்திரை. தலைவலி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். Just outer parts of our muscles deeply relax. வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச் வெட்ட வலி. அந்த இடத்திலே உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். 1 நிமிடம். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது உணர்வை 1 நிமிடம் தியானிக்கவும்.
நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொருவரும் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.